ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நமக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது எனக்கு ஷியரா தெரியாது. பட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் டெவலப்பர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்றதே அவங்க தான். ஸோ அப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி படிக்கணும், அதுக்கு என்ன படிக்கணும், அதுக்கு என்னென்ன ஃப்ரீ ரிசோர்சஸ்லாம் இருக்கு, நான் படிச்சுட்டேன்ப்பா அதுக்கு எவ்வளவு சேலரி தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லா ஃப்ரீ ரிசோர்சஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் புவனேஷ் ஐடி டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட், கெரியர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன எல்லா சோஷியல் மீடியாலையுமே கனெக்ட் பண்ணுங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ गाइस. ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துடுவோம். அலெக்சா, ஸ்ரீ, கூகுள் அசிஸ்டன்ட், சோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்துருப்போம். அது என்ன பண்ணும், நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்துட்டு அந்த டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணும். மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணும், பாட்டு பாட சொன்னா நம்ம என்ன சாங் சொல்றோமோ அதை ப்ளே பண்ணும். அதோட அப்டேட்டட் வெர்ஷனாங்க சாட் ஜிபிடி, பாடுன்னு அர்த்தம். இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்டாவோ இமேஜஸாவோ கொடுக்கும். அது நம்ம ஒரு கேட் இமேஜ் கேட்டோம் அப்படின்னா அது கேட் இமேஜ் கொடுக்கும். ஒரு டாக் இமேஜ் கேட்டோம் அப்படின்னா டாக் இமேஜ் கொடுக்கும். இது எல்லாமே அதுக்கு எப்படி தெரியுது, நம்ம சொல்றத அது எப்படி வந்து உள்வாங்கிக்கிட்டு நமக்கு எப்படி அவுட்புட்டா கொடுக்குது, இது எல்லாமே இன்ஜினியர்ஸ் உள்ள கோட் ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு அவங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ ஸோ அதுக்கு ரிலேட்டடான அவுட்புட்டும் குவைரிஸும் நமக்கு வர மாதிரி இருக்கும். நம்ம என்ன கொஷின்ஸ் வேணா கேட்கலாம், அது எல்லாத்துக்குமே அதுக்கிட்ட இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஆன்சர்ஸ் இருக்கும். அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸா நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கும் அண்ட் தென் வந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணி எக்ஸாக்டா கொடுக்கறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதனால நம்மளோட ஒர்க் டைமிங் வந்துட்டு குறையும். அதோட ஹியூமன் மாதிரி திங்க் பண்றதுனால ரொம்ப எஃபிஷியன்ட்டாவும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லணும். இதை வச்சுதான் கம்ப்ளீட்டா நிறைய நாடுகள்ல ஒர்க்கே வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒர்க், ரொபோட்டிக்ஸ் இந்த திங்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே பூம் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா இதை 3 ஸ்டெப்ஸா நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு மேத்தமேட்டிக்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க போறோம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாலே கோடிங்கும் மேத்தமேட்டிக்ஸும் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் தென் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த 3 வச்சு தான் நம்ம இந்த வீடியோல பர்ஃபெக்டா எடுத்துட்டு போக போறோம். என்னென்ன இந்த 3 நம்ம படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது. இந்த 3 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரியுது அப்படின்னா நீங்க கம்பல்சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ். மேத்ஸ்ல லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி, சோ இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல படிச்ச கான்செப்ட்ஸா தான் இருக்கும். பட் அதுல எப்படி நம்ம ஆன்சர் பண்றோம், சோ எந்த அளவுக்கு நம்ம அனலிட்டிக்கலா திங்க் பண்ணி எப்படி அந்த மேத்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்றோம், அந்த கோடிங்ல லைக் நம்ம கோட் எழுதும்போது எப்படி மேத்தமேட்டிக்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றோம், நிறைய இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றோம், ஈஸியா எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்றதுக்கு தான் மேத்தமேட்டிக்ஸே இங்க தேவைப்படுது. சோ இந்த 3 கான்செப்ட்ஸும் நம்ம நல்லா படிக்கணும். இந்த 3 கான்செப்ட்ஸ் இல்லாம சோ அல்ஜிப்ரா இருக்க கான்செப்ட கொஞ்சம் நல்லாவும் ப்ராபபிலிட்டியை கொஞ்சம் நல்லாவும் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு லைக் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பத்தியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தியும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா நம்ம லைக் பில்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோ பில்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஏஐ டூலோ நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த இதுல ஸ்ட்ராங்கா நீங்க இருங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீ கோடு கேம்ப்ல ஒரு 2 hours வீடியோ இருக்கு. ஸோ அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் இது எந்தெந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க கோடிங்ல as well இந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணும்போது அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அது கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியுமே இருக்கும். செகண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சிஎல்டி சென்ட்ரல் லிமிட் தியரம். ஸோ அண்ட் தென் அதுலயுமே இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய டிக்ரீசிங் இன்க்ரீசிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட் எப்படி இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம அந்த ப்ராப்ளமை எப்படி அனலைஸ் பண்றோம். ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்றாங்க, இல்லை அந்த ஒரு ஏஐ வந்துட்டு நம்ம எல்லாமே நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், இல்லை நம்ம என்னென்னலாம் சொல்றோமோ அதை அப்படியே செய்யுது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவை இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல அப்படின்னாலும் அது எப்படி பேசிக்ஸாக ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ என்ன மாதிரி எல்லாமே இருக்கு அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி நம்மளே செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணி தரேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த இடத்துல எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எல்லாமே கொடுக்கக்கூடியது, ஃபீட் பண்ணக்கூடியது எல்லாமே டேட்டா. நம்ம அவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேட்டாஸை எப்படி பிரிக்கணும், அந்த டேட்டாஸ் இருக்கிறத எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஸோ இது எல்லாமே டேட்டா அனலிட்டிக்ஸில் நம்ம கோடிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அதனால டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றியும் விஷுவலைசேஷன் பற்றியும் டேபிள்ஸ் பற்றியும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் டேபிளா கன்வெர்ட் ஆகிறது பத்தியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால டேட்டா அனலிட்டிக்ஸ் பத்தியும் கொஞ்சம் படிச்சு வச்சுங்க. ஸோ அதுக்கு நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். தேர்ட் ஒன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதுக்கு மேஜரா நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பைத்தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பூம்ல இருக்கு. ஸோ பைத்தான் ஈஸி டு லேர்னா இருக்கும், நம்ம ஈஸியாக படிக்க முடியும். இங்கிலீஷ் மாதிரி இருக்கனால கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருக்கும் மற்ற லாங்குவேஜ் விட. செகண்ட் ஒன் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் வந்து டேட்டா பேஸ் தான். ஸோ டேட்டா எப்படி கிரியேட் பண்ணுறோம், ஸோ எப்படி வந்துட்டு டேட்டாவை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், ஸோ என்ன மாதிரி டேபிள் ஃபார்மில் இருக்குது, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ்கியூஎல் பற்றியும் கொஞ்சம் படிச்சுக்கணும். பட் பைத்தானில் உங்களுக்கு பேசிக்ஸ் ஃபுல்லாகவே தெரியணும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, ஸோ பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ லூப்ஸ் கான்செப்ட்ஸ் என்ன இருக்குது, ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான பைத்தானோட பேசிக்ஸ் கான்செப்ட்ஸும் பைத்தான் எப்படி டிக்ளேர் ஆகுது, எப்படி வந்துட்டு அவுட்புட் வருது, ஸோ அப்படின்றதுமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைத்தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் தென் வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் தென் வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சு அப்படின்னா கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டிடெக்ட் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு இது இருக்குது அப்படின்னா அது ஏஐ டூல் யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம கோடு எழுதணும், எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும் பைத்தானில், எப்படி அந்த ஃபங்க்ஷன்ஸை டிக்ளேர் பண்ணணும், ஸோ அப்படின்றது எல்லாமே நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ்கியூஎல் நமக்கு லைக் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ லைக் பேக் எண்டில் ஃபுல்லாக கோடு எழுதிட்டோம், ஃப்ரண்ட் எண்டில் இப்போ நம்ம அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ஸ்கேனரோ இல்லை என்ன மாதிரிலாம் நம்ம ப்ராடக்ட் வச்சுருந்தாலுமே அந்த டிடெக்ஷனுக்குலாம் என்ன மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் இருக்கணும் அப்படின்றத பற்றியுமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஓன் ஜென்ரேட்டிவ் ஏஐ டூலோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ நீங்கள் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ அது ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ வந்துட்டு ஒரு சாட்போட் அப்ளிகேஷனோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தாட் இருக்கு அப்படின்னா ஸோ ஒரு கிரியேட்டிவாக ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணி. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஜாபு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் ரிவர்ஸ்டு அன்ரிவர்ஸ்டு எல்எல்எம், ஸோ லேங் செயின், இந்த மாதிரியான நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அஸ் அ பிகினரா நம்ம இருக்கும்போது இந்த இது எல்லாமே இப்போதைக்கு தேவையில்லை. இது எல்லாமே ஃபர்தரா வரக்கூடிய வீடியோவில் நான் அப்டேட் பண்றேன். ஸோ இது இப்போ சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ நீங்க லைக் வந்துட்டு ஒரு ஏஐயோ எம்எல்ஓ சூஸ் பண்றீங்க அப்படின்னா பைத்தானும் இந்த டெக் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே படிக்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீ லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றேன். பைத்தான் எங்க படிக்கணும், பைத்தான் வந்துட்டு எதுல படிக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இது எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ்க்கு இந்தியாவில் எவ்வளோ சேலரி தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 to 14 lakh வரைக்கும் ஆவரேஜா தராங்க பிகினர் இன்ஜினியர்ஸ்க்கு. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா 20 to 25 lakh வரைக்குமே நம்ம நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ அதனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்றது தான் விஷயம். ஸோ அதனால நல்லா படிச்சீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்கில் வரும், பெட்டர் பேக்கேஜிங் நம்மளால செலக்ட் ஆக முடியும். நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு ஜாப் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். Bye guys, take care, thank you for watching, do what you love guys. This is Bhuvanesan.